அனைவருக்கும் இதயத்தின் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். அனைவருக்கும் இதயம் மந்த்ராவின் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். சட்டசபை தேர்தலுக்கான வாக்குறுதிகள் அடங்கிய முதல் பட்டியலை அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி நேற்று சென்னையில் வெளியிட்டார். அதில் மகளிருக்கு மாதம் 2000 ரூபாய், ஆண்களுக்கும் இலவச பஸ் பயணம் உட்பட 5 முக்கிய அறிவிப்புகள் இடம்பெற்றிருந்தன. இப்போது மகளிர் உரிமை தொகை என்ற பெயரில் திமுக அரசு பெண்களுக்கு தலா 1000 ரூபாய் வழங்கி வருகிறது. இதை அப்படியே டபுளாக்கி குலவிளக்கு திட்டம் என்ற பெயரில் வழங்கப் போவதாக பழனிசாமி அறிவித்தார். இப்படி ஒரு அறிவிப்பை பழனிசாமியிடமிருந்து இந்த நேரத்தில் யாரும் எதிர்பார்க்கவில்லை. திடீரென முக்கிய வாக்குறுதிகளை முன்கூட்டியே அறிவித்திருக்கிறார். இந்த அறிவிப்பின் பின்னால் திமுகவை திணறடிக்கும் பழனிசாமியின் தந்திரம் இருப்பதாக அதிமுக மூத்த தலைவர்கள் தெரிவிக்கின்றார்கள். அவர்கள் கூறியது: அதிமுக தேர்தல் அறிக்கை தயாரிக்க அமைக்கப்பட்ட குழு தமிழகம் முழுதும் பயணம் செய்து கட்சியினர், சாதாரண மக்களிடம் ஆலோசனைகளை கேட்டு வருகிறது. தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் முன்பே அவசரமாக மகளிருக்கு 2000 ரூபாய், ஆண்களுக்கு இலவச பஸ் போன்ற முக்கிய வாக்குறுதிகளை பழனிசாமி அறிவித்துள்ளார். காரணம், 20ஆம் தேதி துவங்கும் தமிழக சட்டசபை கூட்டத்தொடரில் கவர்னர் உரை மீதான விவாதத்துக்கு பதிலளித்து பேசும்போது மகளிர் உதவித்தொகையை 1000 1500 ரூபாயாக உயர்த்துவது, அனைத்து நகர பஸ்களிலும் ஆண்களுக்கு இலவச பஸ் பயணம் போன்ற அறிவிப்புகளை முதல்வர் ஸ்டாலின் வெளியிட இருக்கிறார். அதை உறுதிப்படுத்துவது போல கடந்த 11ஆம் தேதி திண்டுக்கல்லில் நடந்த பொங்கல் விழாவில் பேசிய திமுக அமைச்சர் பெரியசாமி, விரைவில் பெண்களுக்கு இனிப்பான செய்தி வரும், பொங்கலை ஒட்டி முதல்வர் அறிவிப்பார் என்றார். மகளிர் உதவித்தொகை 1500 ரூபாயாக உயரப்போகிறது என்பதைத்தான் இனிப்பான செய்தி என்று அமைச்சர் கூறியதாக சமூக வலைதளங்களில் திமுகவினர் பதிவிட்டு வந்தனர். இந்நிலையில்தான் பழனிசாமி திடீர் அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். மகளிர் உதவித்தொகையை திமுக அரசு 1500 ரூபாயாக உயர்த்த இருப்பதை அறிந்துதான் அதிமுக ஆட்சிக்கு வந்தால் பெண்களுக்கு மாதந்தோறும் 2000 ரூபாய் வழங்கப்படும் என்று பழனிசாமி அதிரடியாக அறிவித்தார். இதை சற்றும் எதிர்பார்க்காத திமுக தலைமை இப்போது குழப்பத்தின் உச்சியில் தவிக்கிறது. மகளிர் உதவித்தொகையை இப்போதே 1500 ரூபாயாக அதிகரிப்பதா, அல்லது 2000 ரூபாயாக அதிகரிப்பதா, அல்லது ஆட்சிக்கு வந்தால் 2500 ரூபாய் தருவோம் என்று வாக்குறுதி அளிப்பதா என தீவிர ஆலோசனையில் திமுக இறங்கிவிட்டது என்று அதிமுக மூத்த தலைவர்கள் கூறினர்.